ஒரு பெர்ஃபெக்ட்டான சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா இருக்குங்கிறது நான் வீடியோ கடைசியில சொல்றேன். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நான் 1 கப்பு மல்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கு. இது வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதுல உங்க வீட்ல அதிகமா இருக்காங்க, நெறைய பேர் இருக்கிற வீடா இருந்துச்சுன்னா, நீங்க இதுலயே எல்லாமே டபுளா எடுத்துக்கோங்க. நான் குடுத்துருக்கிற அளவுல எல்லாமே நீங்க டபுளா எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். போதும். நம்ம வந்து இத ஒரு தட்டுக்கு மாத்திட்டு, இதே பேன்லயே நம்ம எல்லாமே எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியா. இது கூட இப்ப துவரம் பருப்பு வந்து நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு வரும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம், நம்ம இது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அதே கப்பில் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து எப்போவுமே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது 2 ஸ்பூன் வந்து சீரகம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக வறுக்கும்போது தான் எல்லாமே பர்ஃபெக்டாக வறுக்க முடியும். நம்ம மொத்தமாக போட்டு வறுத்தோம்னா ஏதாவது ஒன்று வறுபடலைன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் டேஸ்ட்டும் வந்து மாறுற மாதிரி இருக்கும். இதையும் வறுத்துட்டு நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நான் ஒரு கப்பு நிறையா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்டில் இருந்தாலே கருவேப்பிலை நல்லா ஹீட் ஆயிரும். கருவேப்பிலை போடும்போது சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம சாம்பார் பொடி அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் நிறைய சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது போட்டுக்கலாம். இது அந்த பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே அதே பேனில் நான் 5 வரமிளகாயும் 5 காஷ்மீரி மிளகாயும் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் கலந்து போடும்போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் 2மே கலந்து போட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கிறோம். எண்ணெய் போட்டு வறுக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால் எல்லாமே ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டது. நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 5 பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்க முடியும், இல்லைன்னா அப்படியே அரைக்காமல் நின்றும். இப்போ இதுக்கு உப்பெல்லாம் போடுவாங்க. நம்ம உப்பு போட்டு அரைச்சோன்னா சப்போஸ் சாம்பாரில் வந்து நம்மளுக்கு உப்பு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் உப்பெல்லாம் சேர்த்துல. அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் வேணால் சேர்த்திக்கலாம். எல்லாமே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம்.
மெதுவா கொஞ்சமா எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். நான் ஏற்கனவே வந்து கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் பார்த்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் டபுள் டோர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மேலே டோர் பக்கத்தில் வந்து நீங்கள் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கடையில் எல்லா மசாலும் வாங்குறாங்க அப்படின்னு வாங்குனீங்கன்னா, அதையும் நம்ம பேக்கெட்டோடையே அப்படியே ஸ்டோரில் அடுக்கி வச்சுக்கலாம். வாசம் போகாது. 6 மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப்